உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் அவங்களோட வேலை கிடையாது, இது எங்களோட வேலையும் கிடையாது. தெருவோரங்களில் உள்ள குப்பைகளை எடுத்து கலெக்ட் பண்ணி அதை பிரிச்சு தரம் பிரிச்சு அதை மறுசுழற்சிக்கு அனுப்புற வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை ஒரு தன்னார்வமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும். எங்களோட நிறைய குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள், ஸ்கூலுக்கு போற பசங்க, 10 வயசு பசங்க, 12 வயசு பசங்க, அந்த மாதிரி பசங்க எல்லாம் வந்து எங்களோட சேர்ந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இதெல்லாம் அவங்களோட வேலை கிடையாது, இது எங்களோட வேலையும் கிடையாது. இது ஒவ்வொரு மக்களோட தனிப்பட்ட செயலா செஞ்சுட்டீங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் இருக்காது. ஒவ்வொருத்தரோட வீட்லயும் அவங்கவுங்க குப்பைகளை தனித்தனியா பிரிச்சு அங்கெங்கே போக வேண்டிய இடத்துக்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி எங்களால இந்த வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. மொத்தமா கட்டி கட்டி போடுறீங்க, அதாவது மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்காம மொத்தமா கட்டி வேற போட்டுறீங்க. அது போக அங்கங்க எரிச்சு வேற வச்சிடுறீங்க. எரிக்கிறதுனால காற்றும் மாசாகுது, அது அப்படியே போடுறதுனால மண்ணும் மாசாகுது, நீரும் மாசாகுது. சோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், தெரியாது இல்ல, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தெரிஞ்சே இந்த வேலையை பண்றது என்ன அளவுக்கு அது சரின்னு உங்க மனசாட்சிக்கு நாங்க விட்டுறோம். தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிங்க, நம்ம இந்த விஷயங்களை பண்றோம், இதனால வர பின்விளைவுகள் என்னங்கிறத கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டீங்க. நாங்க இதுக்கு தான் இருக்கோம். ஆர்ஜே கார்பேஜ் பேங்க்ங்கிறது வந்து இந்த மாதிரி குப்பைகளை கலெக்ட் பண்ணி மறுசுழற்சிக்கு அனுப்புறதுக்காக தான் இந்த பேங்கே இருக்கு. இனிமேல் இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணாது.